வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம திணை வெண்பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு போல் திணை அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் அரை கப்பு பாசி பருப்பு. இதை ரெண்டையும் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் எந்த கப்பில் அளந்தனோ அதே கப்பில் 5 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப் திணை அரிசி அரை கப் பாசி பருப்புக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக வேகும். பிடிச்சும் போகாது, குழஞ்சும் போகாது, அருமையாக வரும் வெண்பொங்கல். இப்போ அதை தண்ணியோடு சேர்த்து குக்கரில் எடுத்துட்டேன். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். நம்மளோட வெண்பொங்கல் ஒரு விசில் நல்லா அடித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா வெண்பொங்கல் சூப்பராக வெந்துடும். இப்போ பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அது உருகினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நெய்யிலே வறுத்து விட்டுறணும். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளித்ததை எடுத்து வெண்பொங்கலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். அருமையான ஹெல்த்தியான ஒரு திணை வெண்பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.